ஓம் நமோ வெங்கடேசாய. எல்லாருக்கும் வணக்கம். அந்த கலியுக தெய்வமான திருமல வாசனோட திவ்ய தரிசனம் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கிடைச்சிடாதான்னு நம்ம எல்லாருமே ஏங்குவோம். அந்த தரிசனத்தை ரொம்ப பக்கத்துல மனசு நிறைய அமைதியோட பார்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. வாங்க, இறைவனுக்கே சேவை செஞ்சு அந்த இறைவனோட அருளை பக்கத்துல இருந்து உணர்றதுக்கான ஒரு அற்புதமான வழிதான் இந்த ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட். அதை பத்தி இப்ப முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதானே. லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்ற இடத்துல கொஞ்ச நேரமாவது அந்த பெருமாளோட பிரம்மாண்டமான ரூபத்தை எந்த அவசரமும் இல்லாம பக்கத்துல போய் நிம்மதியா பார்க்கணும். அதுதான் நம்மளோட பெரிய ஆசையா இருக்கும். இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றிக்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புக்கு பேரு தான் ஸ்ரீவாணி அறக்கட்டளை. இது சும்மா ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் கிடையாதுங்க. இது நம்ம இறைவனுக்கும் நம்ம சனாதன தர்மத்துக்கும் நாமளே செய்யற ஒரு புனிதமான சேவை, ஒரு சேவா இது. இந்த அறக்கட்டளையோட நோக்கம் உண்மையிலே ரொம்ப உயர்ந்தது. யோசிச்சு பாருங்க, நாம கொடுக்கிற நன்கொடையிலிருந்து ஒவ்வொரு ரூபாயும் எங்கேயோ செதஞ்சு போன ஒரு பழமையான கோயில் சுவரை சரி செய்யவும், இல்ல நின்னு போன ஒரு காலப்பூஜையை மறுபடியும் தொடங்கவும் உதவுது. இது மூலியமா நாம இறைப்பணி மட்டும் செய்யல, நம்ம கலாச்சாரத்தோட ஆணிவேரா இருக்கிற அந்த கோயில்களையும் பாதுகாக்கிறோம். இது எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா? சரி, இந்த உன்னதமான கோவில் திருப்பணியில நம்மையும் இணைச்சுக்கிட்டு அந்த விஐபி தரிசன பாக்கியத்தை பெறணும்னா ஒரு நபருக்கு குறைந்தபட்ச நன்கொடை தொகை 10,000 ரூபாய். இந்த தொகையை நம்ம நன்கொடையா கொடுக்கும்போது ஸ்ரீ வாணி விஐபி தரிசன டிக்கெட்டுக்கு நாம தகுதி பெறுறோம். நாம இவ்ளோ பக்திபூர்வமா செய்யற இந்த சேவைக்கு பதிலா அந்த ஏழுமலையான் நமக்கு என்ன தராரு தெரியுமா? ஒரு வாழ்க்கையில மறக்கவே முடியாத தர்ஷன அனுபவத்தை தராரு. அதுதான் விஐபி பிரேக் தர்ஷனம். இப்போ அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் எப்படி இருக்கும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த தரிசனத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதோட நேரம் தாங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல கோயில் முழுக்க ஒரு தெய்வீகமான அமைதி இருக்கும் பாருங்க. அந்த நேரத்துல ரொம்ப குறைவான பக்தர்களோட நாம பெருமாளை தரிசிக்கலாம். இதனாலதான் இத பிகினிங் பிரேக் தரிசனம்னு கூட சொல்லுவாங்க. இந்த தரிசனத்துல நமக்கு கிடைக்கிற நன்மைகள் 1-2 இல்ல, நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, நம்ம கருவறைக்கும் மிக அருகில், அதாவது குலசேகரன் படி வரைக்கும் போக முடியும். அங்க நின்னு பார்த்தா எந்த ஒரு தடையும் இல்லாம பெருமாளோட திருப்பாதத்திலிருந்து திருமுகம் வரைக்கும் முழுசா கண்ணிலேயே நிறைச்சுக்கலாம். அந்த சில நொடிகள் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டும்தான். எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாம ரொம்ப அமைதியா அந்த தெய்வீக அனுபவத்தை பெற இது ஒரு பொன்னான வாய்ப்பு. சரி, இந்த தெய்வீக அனுபவத்தை நாம எப்படி புக் பண்றது? இப்போ உங்க நன்கொடைய ஆன்லைன்ல செலுத்தி ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட்டை எப்படி முன்பதிவு செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சுலபம்தான். இது பார்க்கறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்பவே சுலபம். முதல்ல டிடிடியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. உங்க அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி நன்கொடைகள், அதாவது டொனேஷன் செக்ஷன்ல ஸ்ரீவாணி அறக்கட்டளையை தேர்ந்தெடுங்க. 10,000 ரூபாய் நன்கொடை செலுத்தின உடனேயே உங்களுக்கு எந்த தேதியில எந்த நேரத்துல தரிசனம் வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். புக் பண்ண உடனே உங்க இமெயிலுக்கும் ஃபோனுக்கும் டிக்கெட் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அவ்வளோதான். டிக்கெட்டை புக் பண்ணிட்டா மட்டும் போதாதுங்க. நம்ம கோயிலுக்கு போறப்போ அந்த இடத்தோட புனிதத்துக்கும் நம்ம பக்திக்கும் மரியாதை கொடுக்கணும். அதுக்காக சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா பின்பற்றணும். இது ரொம்ப முக்கியம். பெருமாளை பார்க்க போகும்போது பாரம்பரிய உடை அணிவது நம்ம வழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு கட்டாயம் விதியும் கூட. ஆண்கள் கண்டிப்பா வேட்டி அங்கவஸ்திரம் தான் அணியணும். பெண்கள் புடவை அல்லது துப்பட்டாவோட சல்வார் கமீஸ் அணியணும். இது கோயிலோட புனிதத்தை நாம மதிக்கிறோன்னு காட்டுறதுக்கான ஒரு வழி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்காம உங்க ஒரிஜினல் ஐடி கார்டை எடுத்துட்டு போகணும். ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு அடையாள அட்டைய தரிசன டிக்கெட்டோட சேர்த்து எடுத்துட்டு போகணும். செக் பண்ணும்போது கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ இந்த ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட் பத்தி நிறைய பேருக்கு வரக்கூடிய சில பொதுவான சந்தேகங்களையும் அதுக்கான பதில்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமா, இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். வெளிநாடுகள்ல இருக்கிற பக்தர்கள் இந்த சேவையில பங்கேற்று தரிசனம் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, டிடிடியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மூலமா ரொம்ப சுலபமா நன்கொடை கொடுத்து இந்த விஐபி தரிசனத்தை நீங்களும் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்ண சிலருக்கு சிரமமா இருக்கலாம். இல்லனா நேர்ல போய் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஓ, அதுக்கும் வழி இருக்கு. நீங்க திருப்பதிக்கு நேரடியா போய் அங்க இருக்கிற தேவஸ்தானத்தோட குறிப்பிட்ட கவுண்டர்கள்ல கூட இந்த நன்கொடையை செலுத்தி உங்க ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட்டை அப்பவே புக் பண்ணிக்கலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை நம்மால போக முடியல, பயணத்தை ரத்து செய்ய வேண்டியதா போச்சுன்னா நாம கொடுத்த நன்கொடை பணத்தை திரும்ப வாங்க முடியுமா? இல்லைங்க, இந்த நன்கொடை பணத்தை திரும்ப வாங்க முடியாது. ஏன்னா இது தரிசன டிக்கெட்டுக்கான கட்டணம் கிடையாது. இது ஒரு சேவை, ஒரு தர்ம காரியம். நாம கொடுக்கிற பணம் உடனடியா கோயில் திருப்பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. அதனால இந்த தொகையை திரும்ப வழங்க மாட்டாங்க.
ஆக இந்த ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன டிக்கெட் மூலமா நமக்கு ஒரே நேரத்துல 2 அற்புதமான விஷயம் நடக்குது. ஒன்னு, நம்ம பாரம்பரியத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்க நாம ஒரு பெரிய சேவையை செய்றோம். இன்னொன்னு, அதுக்கு பரிசா அந்த ஏழுமலையானே நமக்கு ஒரு அமைதியான, மனநிறைவான, மறக்க முடியாத தெய்வீக தர்ஷனத்தை கொடுக்கறாரு. இந்த வாய்ப்பை நாம எல்லாரும் பயன்படுத்தி இறைப்பணி செய்து அந்த பெருமாளோட அருளை பரிபூர்ணமா பெறுவோம். கோவிந்தா கோவிந்தா.